எப்படி இருக்கீங்க? ஆர்பிட்டி வந்து சூரியன் மாதிரி. அதை வந்து கை கொண்டு மறைக்கணும்னா மறைக்க முடியாது. இவங்களா கண்ணை மூடிக்கிட்டு சூரியன் வரல அப்படின்னு யார் வேணாலும் சொல்லணும். போராமை சுயநலம், போராமை சுயநலக்காரர்கள் தூண்டுதல். அதே போல போராமை சுயநலக்காரர்களோட செயல்பாடுகளை பற்றி நம்ம கருத்தில் கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து நிர்ணயிப்பது சம்பந்தப்பட்டவர்கள் தான் நிர்ணயிக்க முடியும். இப்போ குரு சம்பந்தப்பட்ட விஷயம் குருவாகவே சொல்லணும், இது வந்து உண்மை உண்மை இல்லை அப்படின்னு. போலித்தனமான விஷயங்களும் தேவையில்லாத உண்மை இல்லாத பொய்களை மூட்டை கணக்கில் அப்படியே எடுத்து விட்டுட்டே இருக்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு செய்தித்தாள் தான் நம்மளும் வரலாறு பற்றி போடலாம். ஆனால் குருவோட வரலாறை பற்றி போடுவதும் குருவை பற்றி விமர்சிப்பதும் எல்லாமே அர்த்தமற்ற ஒரு விஷயம். ஏன்னா குருவை பற்றி பேசணும்னா அந்த தகுதி உள்ளவர்கள் தான் பேச வேண்டும், தகுதி இல்லாதவர்கள். நாட்டில் வந்து அரசாங்கம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, எதை யார் விசாரிக்க வேண்டும் என்ற வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு சட்ட திட்டங்களுக்கு நாம் அதற்கு ஏற்றாற்போல் தான் நாம் பயிற்சி நடத்திக்கிறோம். எல்லா மக்களும், அதாவது எல்லா வகையிலும் எல்லா மக்களும் உண்மையை அறிந்தவர்கள், யாரும் ஒன்றும் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. யாருக்கும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்று அதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல யாருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்? சொல்லக்கூடியவர்களுக்கே முதல் விழிப்புணர்வு இல்லை, அப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். தன்மையில் உள்ள குறைகளையும் தன்மையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தேவையற்ற விஷயங்களையும் முதல் ஒதுக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு நான் போதிக்க போறேன், சமயத்தை சீர்திருத்த போகின்றேன், சமயத்தை வந்து ஒழுங்குபடுத்த போகின்றேன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் இருக்காங்க. யார் வேணாலும் சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு வந்து உபதேசம் செய்யணும். அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம அறிவுரை சொல்வது என்பது வந்து அது யாருனானே சொல்லலாம். முதலில் நாம் வந்து சரியாக இருக்க வேண்டும், அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்று தகுதி பெறுகின்றோம். ஆக அதனால குருக்கு வந்து ஒரு சதவீதம் கூட ஒரு வருத்தமோ வேதனையோ கவலையோ எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து என் மக்கள் வந்து எனக்கு வந்து என் ஆர்பிடி மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்று வந்து சமயம், கலை, கலாச்சாரம் என்பது ஆர்பிடி மக்கள் எல்லாரும் அனுசரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்வதற்கோ அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கோ அல்லது சமயத்தை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ கற்றுக் கொடுவதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அது வந்து இல்லாதவர்களுக்கு தான் போய் கற்றுக் கொடுக்கணும். யாருக்கு வந்து சமயத்தையும் கலையையும் கலாச்சாரத்தை பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை ஆர்பிடி மக்களுக்கு கொண்டு வந்து கற்றுக் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. மலேசியாவில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்து சமூகத்தினர் சமுதாயம் அப்படின்னா ஆர்பிடி என்பது வெளிநாட்டில் இல்லை, அவர்களும் மலேசியாவில் தான் இருக்கின்றார்கள். அந்த மலேசியாவுக்கு ஒரு பகுதி தான் நம்ம ஆர்பிடி மக்கள். ஆக வந்துட்டு அவங்க வந்து வேற எங்கேயுமே இல்லை. அப்ப கலை, சமயம், கலை, கலாச்சாரம் என்று அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். மக்கள் வாழ்க்கையிலே கணவர், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்பென்ற ஒரே சிந்தனையுடன் அன்புமயமாக வாழ வேண்டும் என்ற கொள்கையையும் நோக்கத்தையும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆர்பிடி மக்கள். ஆக ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு ஒரு அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டு ஒரு மரியாதையற்ற அநாகரிகமாக ஈடுபட்டுக் கொண்டு மரியாதையை பற்றி பேசுவதும் ஒழுங்கு முறைகளை பேசுவதும் அர்த்தமற்ற ஒரு விஷயம். ஆனால் நான் சொல்லணும்னு சொன்னா என்னோட ஆர்பிடி மக்கள், அதாவது குரு மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம், ஆர்பிடி மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, குருவுக்கும் ஆர்பிடி மக்கள், அதாவது சீடர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை, விசுவாசம், இவைகள் வந்து இந்த மாதிரி செயல்கள்னால் வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாலே குரு மேல இந்த அளவுக்கு அவர்கள் திடமாக குருவுக்காக எதையும் செய்ய காத்திருக்கின்றார்கள்.
அது ஆர்பிடி மக்களுக்கு மட்டும் அவங்க உணர்த்தல, மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களும் நினைக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பாடுகள் நமக்கு வலிமையான நிலையை உருவாக்கி இருக்கிறது. பாசிட்டிவாக நமக்கு நடந்திருக்குது. நமக்கு அதை சாதகமாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே. ஆக எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்து தீர்ப்பு சொல்வதற்கு அவர்களுக்கு யாரும் எந்த அங்கீகாரமும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அது குருவை சார்ந்தது குருவாகவே சொல்ல வேண்டும், குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை என்பது அப்பொழுதுதான் தெரியும். நாமவே ஒரு கேள்வி எழுப்பி அதற்கான பதிலையும் கொடுத்து அதற்கான தீர்ப்பையும் வழங்குவதற்கு இவர்கள் யாரும் அதற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், இவருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆக போராமை வீணா சுயநலம். மலேசியா நாட்டை எடுத்துக்கொண்டால் நான் சொன்னது போல ஆர்பிடி என்பது சிகரம், அதோடு மோதி காட்டுவது அவசியமாக. குருவாகிய நானும் சரி, ஆனால் ஆர்பிடி மக்களாகிய ஆர்பிடி இருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய ஆர்பிடி மக்களாகிய உங்களுக்கும் சரி, யாருக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லை, பகையும் இல்லை. அவர் எந்த சாமியாரை பற்றி நமக்கு குறைபாடு கிடையாது. ஆசிரமத்தை பற்றியும் பேசவில்லை, எந்த இயக்கத்தை பற்றியும் பேசவில்லை, எந்த மடத்தை பற்றியும் பேசவில்லை. எந்த சாமியார்களோடு நமக்கு எந்த ஒரு விரோதமானவர்கள் அல்ல. நம் வழியில் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். தேவையில்லாமல் தீக்கிப்பட்டு அவர்களாகவே அவர்கள் அவமானப்படுத்தி கொள்கின்றார்கள். வேற எதுவுமே இல்லை. ஆர்பிடி மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஆர்பிடி மக்களை நான் பார்க்கும்போது மிக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த காலத்தில் யாருமே விட்டு இருக்கிறார். அந்த காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோகிமார்கள், ரிஷிமார்கள், இன்னும் பல தெய்வ வழிபாட்டில் உள்ளவர்கள் ஏளனமாகவும் கேவலமாகவும் பல மாதிரியாக பேசினார்கள். அவர்கள் புரிந்து கொள்றதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அவர்களே சோதனைக்கு உள்ளானார்கள். இது குருவுக்கு சோதனைகளை சாதனையாக்கி பழகியவன் தான். வாழ்க்கையில நிறைய சோதனைகளை பார்த்து சாதனையாக்கி கொண்டே நான் பழகினேன். அதனால எனக்கு சோதனைகளும் வேதனைகளும் கூட எனக்கு கிடையாது. சோதனைகளையே நான் சாதனையாக்கி கொள்வேன். வேதனை என்பது எனக்கு அந்த வார்த்தை இருப்பது என்பது எனக்கு ஞாபகத்தில் இருப்பதாக தெரியவில்லை. ஆர்பிடி மக்கள் எனக்கு என்னுடைய ஆர்பிடி மக்களோட மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். ஏன்னா இந்த மாதிரியான எவ்வளவு நடந்து இந்த மாதிரியான சூழ்நிலையும் எதிர்த்து நின்று சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல் எதையும் போராடி முடியும் அப்படின்னு சொன்னாரு. எதையும் பின்வாங்காத. நீ பின்வாங்குவதனால பயப்படுறதுனால எந்த விஷயமும் விட்டு போக போறதில்லை. எதிர்த்து நின்று போராட அப்பதான் வெற்றி பெற முடியும். அது நம்ம ஆர்பிடி மக்கள் அதை தான் சொல்லிட்டு. ஆர்பிடி மக்கள் தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் குரு மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு, விசுவாசம், குரு நம்பிக்கை மேலும் ஆர்பிடி மேல் வைத்திருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தின் மூலமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வாழ்க்கையில் நாம் எதையும் சாதிக்க முடியும், எதையும் வெல்ல முடியும். நமக்கு வெற்றி என்பது நிச்சயம். இறைவன் குரு அருள் மட்டுமல்ல, இறை அருளும் உங்களுக்கு என்றென்றும் இறை அருளும் இருக்கும் என்று இந்த வகையில் நீங்கள் குருவுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றீர்கள். அதுபோலதான் உங்களுக்காக நான் எதையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். வாழ்க்கையில மேலும் மேலும் எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் பெருகிக் கொண்டே போகும் என்பதை என்னுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் நன்றியோட அன்பும் உங்களுக்கு என்றென்றும் இருக்கும். வாழ்க்கையிலே வெற்றியே நம்மளுடைய லட்சியமாகவும் நோக்கமாகவும் இருக்கும். அதுவே நம்மளுடைய ஆசீர்வாதமும் கூட. எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கம்.